வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஆகஸ்ட் 14ஆம் தேதி வியாழக்கிழமை, இந்த வாரத்தோட கடைசி ட்ரேடிங் டே. நாளைக்கு வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் பார்க்க போறோம். அண்ட் இந்த அனாலிசிஸ் நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிரைஸ் ஆக்ஷன் பார்ப்போம். ஸோ இன்னைக்கு என்ன நடந்துச்சு பிரைஸ் ஆக்ஷன்ல? ஸோ மார்க்கெட் இன்னைக்கு கேப் அப் வந்துச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் எப்படி இருந்துச்சுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ பிரைஸ் ஆக்ஷன் அனலைஸ் பண்ணிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்ப்போம்னா, மார்க்கெட் வந்து என்ன நடந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து பாசிட்டிவா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா எது வரைக்கும் மேலே போகும், அதாவது ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும், சப்போர்ட் எது வரைக்கும் இருக்கும், இப்படிங்கிற ரெண்டு விஷயத்தையும் பார்ப்போம். அண்ட் இது பார்க்கும்போதே நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்க்கும்போது நமக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். கால் ஆப்ஷன்ஸ் அண்ட் புட் ஆப்ஷன்ஸ் வந்து எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, ஸோ அதனால மார்க்கெட் எந்த பக்கம் புஷ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதும் நமக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இதை பார்ப்போம் நம்ம. ஸோ இது கூட நம்ம என்ன பார்ப்போம்னா, கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவையும் பார்ப்போம். ஏன் கிஃப்ட் நிஃப்டி டேட்டா இன்னைக்கு பார்க்க போகிறோம்னா, நாளைக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தோட கடைசி ட்ரேடிங் டே. அப்போது ஃபியூச்சர்ஸும் எக்ஸ்பைரி ஆகும். ஸோ ஃபியூச்சர்ஸ்க்கும் வீக்லி எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால கிஃப்ட் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் வந்து எப்படி பெர்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு, அண்ட் இதனால நாளைக்கு எதுவும் கேப் அப் இல்லைனா கேப் டவுன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஸோ இதெல்லாம் பார்த்து நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வரப்போகிறோம். மார்க்கெட் வந்து நாளைக்கு என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா நம்மளோட ப்ரைஸ் ஆக்ஷன் பார்ப்போம். ஸோ இப்போ ப்ரைஸ் ஆக்ஷனில் நிஃப்டி 50 நம்ம இன்றைக்கி எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப் வந்துச்சு. ஃபஸ்ட்டு ஒரு கேப் அப் வந்துட்டு நம்ம சொல்லியிருந்த ரெசிஸ்டன்ஸ் R1 இருக்குது பாருங்கள், 24,600ங்கிற ரேஞ்ச். அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து மேலே ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு அங்கேயே ஒரு 3 டைம்ஸ் டெஸ்ட் பண்ணியிருக்கு இந்த ரெசிஸ்டன்ஸை. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட் டைம் வந்து கேப் அப் ஓப்பனிங்லேயே வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் டைம் டெஸ்டிங், தேர்ட் டைம் டெஸ்டிங். ஸோ இந்த மாதிரி 3 தடவை டெஸ்ட் நடந்திருக்கு. அண்ட் இந்த 3மே பார்த்தீங்கன்னா லோவர் லோவோ ஹையர் ஹையோ ஃபார்ம் ஆகலை. எல்லாமே ஆல்மோஸ்ட் அட் தி சேம் ப்ரைஸ் லெவல். ஒன்று. ரெண்டாவது, இன்னைக்கு மார்க்கெட் புல்லிஷாக போகும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன இண்டிகேஷன் என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நேத்தோட மார்க்கெட்டோட ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருந்தோம் இந்த இடத்துல. அது உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருந்திருக்கும். அதாவது 3 லோவர் லோ ஃபார்ம் ஆயிருக்குன்னு. அந்த 3 லோவர் லோவோட ட்ரெண்ட் லைனை மார்க்கெட் வந்து கேப் அப்லேயே ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 பிரேக் அவுட் ஆயிருச்சு. ஸோ அப்போ இதே ஒரு நல்ல விஷயம் என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, மார்க்கெட் வந்து டவுன் ஃபாலிங் கொஞ்சம் கம்மி தான் அப்படிங்கிறத நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த 3 தடவை மார்க்கெட் வந்து இந்த சேம் 24,600ங்கிற ரெசிஸ்டன்ஸை டெஸ்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து மார்க்கெட் வந்து மேலே புஷ் ஆயிடுச்சு. அண்ட் மேலே புஷ் ஆகி ஆல்மோஸ்ட் லைக் நம்ம 24,630 அப்படிங்கிற ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அங்கேருந்து ஒரு கன்சாலிடேஷன் நடந்திருக்கு. ஸோ அப்போது இன்றைக்கி ஓவரால் ப்ரைஸ் பார்க்கும்போது மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேப் அப் வந்துச்சு. இந்த கேப் அப்பில் மார்க்கெட் வந்து ஒரு 30-40 பாயிண்ட்ஸ் மேலே வந்திருக்கு. ஓகே, அப்போ இந்த 30 ஒரு ஒரு 100 பாயிண்ட்ஸ் மேலே வந்திருக்கு. அப்போ இந்த 100 பாயிண்ட்ஸ் மேலே வந்துட்டு இன்றைக்கி வந்து மார்க்கெட் க்ளோசிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 40 பாயிண்ட்ஸ் மேலே க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ 100 பாயிண்ட்ஸ் மேலே வந்து 40 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்குன்னு தான் நமக்கு சொல்லலாம். ஸோ ஓவராலாக பார்த்தோம்னா நேத்தோட மார்க்கெட்டை கன்சிடர் பண்ணுறதுக்கு இன்றைக்கி வந்து 140 பாயிண்ட் மேலே இருக்குன்னு அர்த்தம். ஓகே, அப்போ நம்ம இன்றைக்கி நம்ம முக்கியமாக மார்க்கெட்டில் ஒரு யோசிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப் வந்திருக்கு. ஓகே, அப்போ இந்த கேப் கவரிங் நடந்திருக்கா அப்படின்னா இந்த இடத்துல இந்த மல்டிபிள் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ஆர்டர்ஸ் இருந்திருக்கும். ஸோ இந்த ஆர்டர்ஸ் எல்லாம் ஒன்றும் எக்ஸிக்யூட் ஆகாமல் இருக்கும். ஸோ அப்போ இந்த ஆர்டர்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ஆர்டர்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆகாமல் இருக்கும்போது மார்க்கெட்டில் சப்போஸ் இங்கே இருக்கிற பல்கான ஆர்டர்ஸ்னால் மார்க்கெட்டை கீழே கொண்டு வந்து இந்த ஆர்டர்ஸ் எல்லாம் ஃபில்ஃபில் பண்ணதுக்கப்புறம் மேலே கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு பேர் கேப் கவரிங் சொல்லுவாங்க. அது வந்து சப்போஸ் இங்கே இருக்கிற ஆர்டர்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஹை குவான்டிட்டி ஆஃப் ஆர்டர்ஸ் இருக்குது, வால்யூம் ஆஃப் ஆர்டர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குன்னா மார்க்கெட் வந்து நாளைக்கு ஒரு கேப் டவுன் வந்து இந்த இடம் வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது ஓவராலாக பார்க்கும்போது நாளைக்கும் மார்க்கெட் பாசிட்டிவாக ட்ரெண்ட் இருக்கிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. ஏன்னா நம்ம இப்படி ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சோம் அப்படின்னா நேற்று நமக்கு ஆஃப்டர்நூன்லேருந்து ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 12 மணி 11:45 பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் மார்க்கெட்டாக தான் இருந்திருக்கு. ஸோ அப்போது நாளைக்கும் பாசிட்டிவ் மார்க்கெட் இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஆனால் ஒரு கேப் டவுன் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஓகே, ஸோ இது நம்ம நிஃப்டி 50ல் பார்த்துட்டோம். அப்போ நிஃப்டி 50 நாளையோட மார்க்கெட்டுக்கு நமக்கு ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நாளைக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த 24,650 இந்த ரேஞ்ச் இருக்குது பாருங்கள், இதுதான் நமக்கு நாளைக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல நமக்கு. அப்போது இதை ஃபஸ்ட்டு தாண்டணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம வந்து இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சை விட்டுடுவோம். அடுத்து செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் இது. ஏன் நான் இந்த ப்ரைஸ் ரேஞ்சை விட்டுட்டேன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நான் ஒரு லாங் டேர்மாக போட்டிருக்கேன். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை வந்து ஈஸியாக பிரேக் அவுட் ஆயிரும் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அப்போது நமக்கு நாளைக்கு மேலே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்குது. ஸோ R1 பார்த்தீங்கன்னா 24,650ங்கிற ரேஞ்சு, அண்ட்
R2 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 24,700ங்கிற ரேஞ்சு. ஸோ இது ரெண்டுமே வந்து நாளைக்கு நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, அப்போ நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்க்கலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் மார்க்கெட் வந்து கால் ஆப்ஷன்ஸ் அதிகமாக இருக்கா, புட் ஆப்ஷன்ஸ் அதிகமாக இருக்கா, அண்ட் எந்த பக்கம் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் இருக்குன்னு. ஸோ இப்போ நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்தோம்னா நமக்கு வந்து எக்ஸ்பைரிக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் வால்யூம், ஏன்னா அடுத்த நாள் எக்ஸ்பைரி ஆக போகுது. ஸோ அப்படி பார்க்கும்போது மார்க்கெட்டில் 3 சப்போர்ட் ஜோன்ஸ் இருக்குது. ஸோ சப்போர்ட் ஜோன்ஸ் மேலே போச்சுன்னா 25,000 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம இங்கே வந்து 24,700 தான் வச்சுருந்தோம். ஆனால் மார்க்கெட் கேன் புஷ் டு 25,000 வரைக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஸோ இங்கிருந்து இவ்வளோ தூரம் புஷ் ஆகுமா அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி தான். இப்படி வந்துச்சுன்னா கால் ஆப்ஷன்ஸ் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ட்ரிபிள் இல்லை, அதுக்கு மேலேயே ப்ராஃபிட்ஸ் வந்து ஈஸியாக கிடச்சிடும். ஸோ 400 பாயிண்ட்ஸ் நிஃப்டி மூவ் ஆகும் அப்படிங்கிறது ஒரு அன்எக்ஸ்பெக்டடான விஷயம். ஏன் இது நான் சொன்னேன் அப்படின்னா, நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் பார்த்தீங்கன்னா 25,000ல் தான் நமக்கு வந்து ஸ்ட்ராங்கான அடுத்த வந்து கால் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ காலோட ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 25,000. அதுக்கு முன்னாடினா 24,700. அப்போது அட் த மணிலேருந்து பார்த்தீங்கன்னா விச் இஸ் க்ளோஸ் டு 24,620 இருக்குது. ஸோ இந்த 24,620லேருந்து அதிகபட்சம் 24,700 போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால ஒரு 80 பாயிண்ட்ஸ் மேலே போய் 24,700 ஈஸியாக போகலாம். ஆனால் அங்கிருந்து 25,000 புஷ் ஆகும் அப்படிங்கிறது வாய்ப்புகள் கம்மி தான். ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சப்போர்ட்டில் அட் த மணியில் இருக்கிறதுக்கு நமக்கு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா 24,500லேயும் சப்போர்ட் இருக்குது. ஸோ இப்போ 3 சப்போர்ட் இருக்கிறனால இன்கேஸ் நிஃப்டி 50 ஒரு கேப் டவுன் ஃபார்ம் ஆனால் கூட மார்க்கெட் ஈஸியாக புஷ் பண்ணி மேலே போயிடும் அப்படிங்கிறது தான் சொல்லலாம். ஸோ அப்போது நாளைக்கு வந்து கேப் டவுனே ஃபார்ம் ஆனாலும் நிஃப்டி வந்து பாசிட்டிவாக போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் மேக்ஸிமம் வந்து 24,700 போகலாம். பட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 25,000 வரைக்கும் புஷ் ஆகிருக்கு. அப்போது மார்க்கெட் எது வரைக்கும் போகும் அப்படிங்கிறது தெரியாது. என்னதான் இருந்தாலும் நம்ம வந்து காலையில் கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவை பார்த்தோம்னா நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ கிஃப்ட் நிஃப்டி டேட்டா இப்போதைய நிலைமைக்கு எப்படின்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3:30க்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த ப்ரைஸில் 24,700ல் ஃபியூச்சரோட ப்ரைஸ் க்ளோஸ் ஆகிருக்கு. அண்ட் ஃபியூச்சரோட ப்ரைஸ் 24,700ல் க்ளோஸ் ஆகும்போது நிஃப்டி எந்த ப்ரைஸில் இருந்திருக்கு? ஸோ நிஃப்டி வந்து ஆல்மோஸ்ட் லைக் 24,630ல் இருந்திருக்கு. ஸோ ஒரு 70 பாயிண்ட்ஸ் கம்மியாக தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ்க்கும் நிஃப்டிக்கும் இருக்குது. ஸோ ஃபியூச்சர்ஸ் வந்து அதிகமாக இருக்குது, நிஃப்டி கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். அப்போது அந்த ரேஞ்சில் இருந்து நம்ம என்ன கன்சிடர் பண்ணலான்னா, இங்கே நமக்கு வந்து 3:30க்கு முடியும் போது நிஃப்டி வந்து 24,730ல் இருந்தாலும் அங்கேருந்து இப்போ மார்க்கெட் வந்து ஒரு ப்ரைஸ் கரெக்ஷன் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஸோ அப்போது நிஃப்டியில் வந்து ஒரு கேப் டவுன் ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. என்னதான் இருந்தாலும் நமக்கு நைட் ஃபுல்லாக மார்க்கெட் எப்படி மூவ் ஆக போகுது அண்ட் காலையில் எப்படி ஆக போகுதுன்னு தெரியல. ஸோ அப்போ நம்ம ப்ரீ மார்க்கெட்டில் ரிப்போர்ட்டில் பார்த்தோன்னா நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி மேலே போயிருந்துச்சுன்னா நமக்கும் பாசிட்டிவ் மார்க்கெட் வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ அப்போ நமக்கு கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவை காலையில் பார்க்கலாம். ஸோ அப்போ நிஃப்டி 50ல் நமக்கு தெரிஞ்சிருச்சு எந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வரைக்கும் போகும். 24,700 அப்படி இல்லைன்னா 24,660 வரைக்குமாவது நமக்கு வந்து மார்க்கெட் புஷ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வந்து 25,000 சொன்னாலும் எவ்வளோ தூரம் போகுங்கிறது தெரியல. இதுதான் நமக்கு நிஃப்டி 50. ஸோ இப்போ சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா சென்செக்ஸும் அதே மாதிரி ஆல்மோஸ்ட் லைக் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் தான். ஸோ சென்செக்ஸ் வந்து நமக்கு ஒரு அப்வர்ட் ட்ரெண்டிங் சேனல் இங்கே இருந்துச்சு. இந்த அப்வர்ட் ட்ரெண்டிங் சேனலில் டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆன 80,500ங்கிற ரெசிஸ்டன்ஸ் இது பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் டைம், செகண்ட் டைம், தேர்ட் டைம் 3 தடவை டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் புஷ் அப் ஆயிடுச்சு. அப்போது அட் த மணி இப்போ இருக்கிற ப்ரைஸில் இருந்து சென்செக்ஸ் எவ்வளோ வரைக்கும் போகலான்னா மினிமம் ஆஃப் 80,800 வரைக்கும் போகலாம். ஸோ சென்செக்ஸ் வந்து மினிமம் 80,800 வரைக்கும் போகலாம். ஸோ இது வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ் 1ஆக கன்சிடர் பண்ணுறோம். அதிலிருந்து மேலே புஷ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் வைக்கல, ஏன்னா நமக்கு வந்து ப்ரைஸ் ஆக்ஷனில். அப்போ நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்க்கும்போது 80,100 வரைக்கும் போகலாம், 81,000 வரைக்கும் போகலான் இருக்கு. ஸோ அப்போ இங்கிருந்து மார்க்கெட் கேன் புஷ் டு 81,000. ஸோ இவ்வளோ தூரம் புஷ் ஆகுமா அப்படிங்கிறது வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சென்செக்ஸ் வந்து லைக் ஒரு நார்மல் மூவிங் டேலே நல்லா ஸ்ட்ராங்காக தான் மூவ்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அப்படிங்கிறனால சென்செக்ஸ் வந்து 80,800 ஒரு கேப் அப் அது மாதிரி ஏதாவது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரெண்ட் இருக்குன்னா ஈஸியாக இந்த 80,800 பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து 81,000 வரைக்கும் புஷ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் சென்செக்ஸோட சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ இருக்கிற ப்ரைஸ் ரேஞ்ச் அதாவது 80,500 இருக்குது பாருங்கள், இதே ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் தான். இது நமக்கு இந்த இடத்துல பார்த்தா தெரியும். ஸோ இப்போ ஏன்னா ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டுன்னு சொல்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா அங்கே வந்து கால் ஆப்ஷன்ஸை விட புட் ஆப்ஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக ஒர்க் பண்ணும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால இங்கேருந்து சென்செக்ஸ் வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. அப்போ சென்செக்ஸை பொறுத்தளவு அட் த மணி தான் இப்போ இருக்கிற ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு. ஆனால் அங்கேருந்து மார்க்கெட் வந்து மேலே மூவ் ஆகும். அண்ட் நான் இன்னொன்று சொல்கிறேன், நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் இருந்தாலும்
நீங்கள் மார்க்கெட்டில் பொசிஷன் எடுக்கும்போது நீங்கள் வந்து ஒரு டைனமிக் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா உங்களோட ஸ்டாப் லாஸ் வரும்போது உங்களோட டார்கெட் எங்கே இருக்கோ அதே மாதிரி உங்களோட ஸ்டாப் லாஸும் எங்கே இருக்குங்கிறத டைனமிக்காக இருக்கணும். ஒரு பாயிண்ட் மார்க்கெட் மேலேயோ கீழேயோ மூவ் ஆகும்போது இந்த 2 பொசிஷன்ஸும் மூவ் ஆகிட்டே இருக்கணும். ஸோ அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து மேபி ஸ்டாட்டிக்காக இருக்கலாம், கான்ஸ்டண்ட்டாக இருக்கலாம். பட் உங்களோட ஸ்டாப் லாஸும் டார்கெட்டும் பார்த்தீங்கன்னா டைனமிக்காக இருக்கணும். ஓகே, அப்போது ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சென்செக்ஸில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு மேலே போகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. 81,000 வரைக்கும் புஷ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, அடுத்து நம்மளோட பேங்க் நிஃப்டி. அண்ட் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்றைக்கி அழகாக மார்க்கெட் வந்து நமக்கு வந்து நிஃப்டி 50 மாதிரி தான் இருக்குது ப்ரைஸ் ஆக்ஷன். பட் ஆனால் 100% இல்லை. என்ன அப்படின்னா சென்செக்ஸ் வந்து இன்றைக்கி ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் வந்து நெகட்டிவ் தான். ஸோ நமக்கு சென்செக்ஸ்லேயும் நம்மளோட நிஃப்டி 50லையும் பார்க்கும்போது நமக்கு வந்து ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பாசிட்டிவாக இருந்துச்சு. ஆனால் பேங்க் நிஃப்டியை பார்க்கும்போது இன்றைக்கி வந்து ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பார்க்கும்போது ஒரு 93 பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் நெகட்டிவ், சென்செக்ஸும் நம்மளோட நிஃப்டி 50யும் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ். ஸோ அப்போது நாளைக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு நம்மளோட பேங்க் நிஃப்டி ஒரு ரேஞ்ச் பவுண்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ எந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கலான்னு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்து ஒரு 55,250 ரேஞ்சிலையும் அண்ட் அங்கேருந்து நமக்கு வந்து ஒரு 55,000 ரேஞ்சிலையும் இருக்கலாம். ஸோ 55,000லேருந்து 55,300க்குள்ளே பேங்க் நிஃப்டி நாளைக்கு ஒரு கன்சாலிடேட் ஆகிறதுக்காக சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் நாளைக்கு வந்து பேங்க் நிஃப்டி பாசிட்டிவாக ஓப்பன் ஆகுதா இல்லை நெகட்டிவாக ஓப்பன் ஆகுதான்னு பார்க்கணும். அண்ட் கிஃப்ட் நிஃப்டி டேட்டா பார்த்தோம்னா நமக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் மார்க்கெட்டில் என்ன ப்ரெஷர் இருக்குன்னு. ஸோ அவுட் ஆஃப் இந்த 3 இண்டெக்ஸஸையும் கம்பேர் பண்ணும்போது நமக்கு நிஃப்டி 50யோட வாலடைலிட்டி நாளைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. காரணம் என்னென்னா நிஃப்டி 50க்கு நாளைக்கு நமக்கு எக்ஸ்பைரி டே. ஸோ இந்த நிஃப்டி 50யோட எக்ஸ்பைரி பார்த்தீங்கன்னா நாளைக்கு நமக்கு எக்ஸ்பைரி டே. அண்ட் அதனால நிஃப்டி 50யோட ஃபியூச்சர்ஸ் வேல்யூ 24,640. அண்ட் இப்போ கிஃப்ட் நிஃப்டி என்ன நிலைமையில் இருக்குன்னு பார்த்தோம்னா 24,000 இப்போ இருக்கிற கிஃப்ட் நிஃப்டி 24,690 தான் இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது கிஃப்ட் நிஃப்டி நாளைக்கு ஃபியூச்சரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 24,640 தான். ஸோ இப்போ இருக்கிற ரேஞ்சிலே தான் மார்க்கெட் வந்து எக்ஸ்பைரி ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ இருக்கிற ரேஞ்ச் நமக்கு ஃபியூச்சர்ஸில் எக்ஸ்பைரி ஆகுதுன்னா நிஃப்டி 50 கொஞ்சம் புஷ் ஆகும். ஏன்னா அடுத்த மணிலேருந்து கொஞ்சம் மார்க்கெட் மேலே இருக்குது. ஸோ அப்போது இட் இஸ் க்ளோஸ் டு. ஸோ இப்போ இருக்கிற ப்ரைஸும் ஃபியூச்சரோட ப்ரைஸும் பக்கத்தில் தான் இருக்குங்கிறனால ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் மூமெண்ட்டும் பீரிஷ் மூமெண்ட்டும் நிஃப்டி 50 நாளைக்கு எக்ஸ்பைரியில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். எக்ஸ்பைரி டே அன்னைக்கு ப்ரீமியம் டிகே ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.